ஹலோ ஆல், இன்றைக்கி நாம் ஸ்டெம் ஸ்டிச் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேக்கில் ஒரு லாக் போட்டுட்டு தான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணணும். இதை நான் உங்களுக்கு ஜூமில் வச்சு காட்டுறேன். கரெக்டாக நம்ம போட்டிருக்க இந்த கோடு மேலேயே தான் 2 ஸ்டிச்சஸும் வரணும். சைடில் எங்கேயுமே போகக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் ஜூம் வச்சு உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் பெனில் மார்க் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஒரு கோடு போட்டிருக்கேன், அதுக்கு ரொம்பவே நெருக்கமாக ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் சைஸில் மட்டும் நான் ஒரு மார்க் பண்ணுறேன். அண்ட் லென்த் வைஸ் நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட 1 cmக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட் மேலே ஒரு ஸ்டிச் கொடுங்க. கோட்டுக்கு ரொம்ப நெருங்கின மாதிரியே தான் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு குட்டியாக ஒரு லாக் கொடுங்க. ஓகேங்களா? மேலே நீங்கள் ஊசியில் இழுக்கும்போது கொஞ்சம் தள்ளி, இந்த மாதிரி தள்ளி இழுத்தீங்கன்னா த்ரெட் கட் ஆகிறது ஸ்டாப் ஆகும். அண்டு ஃபஸ்ட்டு போட்டிருக்க செயினில் இருந்து தான் இப்போது அதை கொஞ்சம் நகர்த்திட்டு பாருங்கள். இந்த மாதிரி நகர்த்திட்டு நடுவில் இருந்து ஒரு செயின் பேக்கில் போயிட்டு ஒரு செயின் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒரு லாக். இதுக்கு பேர் தான் ஸ்டெம் ஸ்டிச். இப்போ அகைன் பாருங்கள், ஒரு பெரிய செயின் கொடுக்குறோம், ஒரு குட்டி லாக் போடுறோம். ஓகேங்களா? அகைன் ரிவர்ஸில் ஊசியை கொண்டு போயிட்டு ஏற்கனவே போட்டிருக்க அந்த ஸ்டிச்சை கொஞ்சம் நகர்த்திட்டு நம்ம கோடு போட்டிருக்கோம்ல, அந்த கோட்டுக்கு மேலேயே ரிவர்ஸில் ஒரு செயினும் ஒரு லாக்கும் கொடுக்கணும். ஒரு லாங் செயின் ஒரு லாக் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த ஊசியை ரிவர்ஸில் கொண்டு போங்க. கொஞ்சம் நகர்த்திட்டு ஒரு செயினும் ஒரு லாக்கும் பேக்கில் கொடுக்கணும். ஒரு லாங் செயின், ரிவர்ஸில் கொண்டு போயிட்டு சேம் அந்த கோடு மேலேயே தான் நீங்கள் ஒரு பேக்கில் ஒரு செயின் கொடுத்துட்டு ஒரு லாக் செயின். அந்த ஒரே கோட் மேலே மட்டும்தான் போடணும். அது மட்டும்தான் இதோட கான்செப்ட். 2 கோடு மாதிரியோ 3 கோடு வர மாதிரி நல்ல கொஞ்சம் ப்ராடாவோ விர்த்தாவோ போட வேண்டாம். சிங்கிள் லைன்லேயே எல்லா ஸ்டிச்சஸும் வர மாதிரி பார்த்து போடுங்க. இது ஜஸ்ட்டு உங்களுக்கு எப்படின்றத மட்டும் ஸ்டெம் ஸ்டிச்சில் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி ஒரு இமேஜில் அப்ளை பண்ணுறதுன்றத உங்களுக்கு சொல்லித்தரேன். லாஸ்ட்டாக முடிச்சுட்டு ஒரு எண்ட் நாட் போட்டு விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ.